Hello students, warm welcome to Agrarian Monk YouTube channel. இது AX 102 Rural Sociology and Educational Psychology 2+0 கோர்ஸ். இந்த கோர்ஸோடைய லெக்சர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்னு தெரியல, பட் ஒரு நியூ இனிஷியேட்டிவாக 32 லெக்சர்ஸும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் பார்ட்டாக வந்து ஃபஸ்ட் லெக்சர் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு இது 2+0 ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது 32 லெக்சர்ஸ் இருக்குது. பிஃபோர் மிட்சம் 16 லெக்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அப்பப்போ டைம் இருக்கும்போது ஒரு லெக்சராக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதோட ஃபஸ்ட் ஒன்றா வந்து ஃபஸ்ட் லெக்சர் இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட் லெக்சரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அது ரெண்டுடைய மீனிங் என்ன, அதோடைய டெஃபினேஷன்ஸ் என்ன, தென் அதோடைய ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், இதை பற்றி தான் அந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். அதுதான் ஃபஸ்ட் லெக்சர். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த ஒரு வேர்டுக்கும் வந்து வேர்டோட ஆரிஜின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரிஜின் இல்லாட்டி எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்களா அந்த வேர்டு வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து ஆரிஜின் ஆச்சு. சரிங்களா? பொதுவாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய லாங்குவேஜ்லேருந்து வேர்ட்ஸ் வந்து டெரிவ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மோஸ்ட்டாக அந்த அக்ரிகல்ச்சரில் படிக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே லத்தீன், க்ரீக் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ஆரிஜின் ஆகிருக்கும். அதுபடி பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து லத்தீன் வேர்ட்லேருந்து ஆரிஜின் ஆகிருக்கு. சரிங்களா? அது மொத்தம் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, எக்ஸ்டென்ஷியோ. சரிங்களா? அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையிலேருந்து தான் இந்த வேர்டு வந்து அவங்க டெரிவ் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அவுட் அப்படின்னு அர்த்தம். டென்ஷியோனா ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஸ்ட்ரெச்சிங் அவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இது வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு லத்தீன் வேர்ட்லேருந்து டெரிவ் பண்ண அந்த வார்த்தைக்கான மீனிங் வந்து ஸ்ட்ரெச்சிங் அவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பாயிண்ட் 5ல கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்படி இந்த ஸ்ட்ரெச்சிங் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளியில் கொண்டு வரது. சரிங்களா? எதை வெளியில் கொண்டு வராங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அவுட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியில் கொண்டு வராங்க. வெளியில் மீன்ஸ் எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் கொண்டு வராங்க. யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லேருந்து வெளியில் கொண்டு வராங்க. யாருக்காகனா யாரெல்லாம் வந்து ரெகுலராக ஸ்கூல்ஸ், காலேஜஸ் போய் வந்து அந்த ஸ்கூல்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியலையோ, காலேஜஸ் போய் அட்டன் பண்ண முடியலையோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து இந்த பீப்புள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கான்செப்டுக்காக தான் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உருவாச்சு. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத சொல்லணும்னா இட்ஸ் அ அவுட் ஆஃப் ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், விச் மீன்ஸ் இது வந்து என்னது ஒரு ரெகுலரான இருக்கக்கூடிய நம்மளாம் இப்போ நீங்களாக படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் எஜுகேஷன், ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி இல்லாமல் அதுக்கு வெளியில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் எஜுகேஷன் கொடுக்குறதா வந்து எக்ஸ்டென்ஷன். அதான் அந்த எக்ஸ்டென்ஷன் வார்த்தைக்கான அர்த்தம். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெச்சிங் அவுட் அப்படின்னா வெளியில் இன்ஃபர்மேஷனை வெளியில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். சரிங்களா? இப்போ எக்ஸ்டென்ஷன் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்த்தாச்சு. அடுத்து அதோடைய அந்த வேர்டோடைய ஆரிஜின். அந்த வேர்டோட ஆரிஜின் வந்து ஆரிஜின் ஆஃப் கண்ட்ரி. இது வந்து ஃபஸ்ட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகும்போது அப்போ நிறைய அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நிறைய ட்ரைனிங்ஸில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் வந்து ஆரிஜின் ஆச்சு. இது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் இல்லாட்டி இங்கிலாந்து தான். சரிங்களா? ஃபஸ்ட் இந்த வேர்டு வந்து ஆரிஜின் ஆனது வந்து இங்கிலாந்து. அண்ட் 1873 வந்து இதோட டேர்ம் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ண யூனிவர்சிட்டி வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. சரிங்களா? இது வந்து பாயிண்ட் 5ல கேட்பாங்க. ஒரு சில சோர்சஸில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி கொடுத்து USA அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் தி புக்கில் வந்து என்னது எக்ஸ்டென்ஷன் வந்து வேர்டோடைய ஆரிஜின் வந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து பாயிண்ட் 5ல கேட்பாங்க. சரிங்களா? அந்த வேர்டு எக்ஸ்டென்ஷனுங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட் எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து இங்கிலாந்து. அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. சரிங்களா? அப்போ இன்னொரு முக்கியமானது வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இந்த சப்ஜெக்ட் கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் யார் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டூவர்ட். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் யூனிவர்சிட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி எக்ஸ்டென்ஷனுடைய ஃபாதர் வந்து ஜேம்ஸ் ஸ்டூவர்ட். சரிங்களா? தென் ஜென்ரலாக ஓவராலாக வேர்ல்டு லெவலில் ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா JP லிகன்ஸ். சரிங்களா? பாயிண்ட் 5ல ஃபாதர் ஆஃப்
எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கான ஆன்சர் வந்து ஜேபி லீகன்ஸ். சரிங்களா? அதே ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் இந்தியா வந்து கேஎன் சிங். சரிங்களா? வேர்ல்டு லெவலில் ஓவரால் வேர்ல்டு லெவலில் வந்து ஜேபி லீகன்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் யாருன்னா கேஎன் சிங். சரிங்களா? அப்படின்னா இவங்களாம் என்னது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த கான்செப்ட்டுக்கு அவங்க நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 ஃபாதர்ஸாக இருப்பாங்க. அதனால தான் என்னது இவங்களை வந்து ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு எஜுகேஷன். சரிங்களா? எஜுகேஷன் எக்ஸ்டென்ஷன் மோரார்லெஸ் ரெண்டும் ஒன்று தான். அதோடைய எக்ஸ்டென்ஷனுடைய பேசிக் கான்செப்ட் என்னென்னா அது வந்து ஒரு எஜுகேஷன். சரிங்களா? இதுவும் என்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அதாவது எக்ஸ்டென்ஷனுடைய ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டென்ஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? எக்ஸ்டென்ஷனுக்கான அர்த்தம் என்னென்னா அது வந்து என்னது ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க ஃபார் தி ரூரல் பீப்புள் ஆகட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பீப்புளுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ரெகுலரைஸ்டான ஸ்கூல்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல அவங்களுக்கு வந்து என்னது அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய லொக்கேஷனுக்கு போயிட்டு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய லைவ்லிஹுட் அவங்களோட வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து நிறைய எஜுகேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்காக தான் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கான அர்த்தம். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் அப்படின்னால என்ன அர்த்தம்னா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து அந்த பீப்புளுக்கு வந்து கொண்டு போக போகிறோம். சரிங்களா? இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு அடல்ட் எஜுகேஷன் மாதிரி. அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், வயசானவங்களுக்கு இல்லாட்டி ஒரு யாரெல்லாம் ஸ்கூல் போக முடியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் எஜுகேஷனை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. தென் டெஃபினிஷன்ஸ். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுவும் இந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 1 மார்க்கில் 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லா கான்செப்ட்டுக்கும் ஒரு டெஃபினேஷன்ஸ் வித் ஆத்தரோட நேமோட மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து என்ஸ்மிஞ்சர் 1957 சொல்லியிருக்காரு. எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா அது வந்து ஒரு எஜுகேஷன் அண்டு அதோடைய பர்பஸ் வந்து என்னென்னா அந்த பீப்புளோடைய சேஞ்ச், அவங்களுடைய ப்ராக்டிஸில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸை கொண்டு வர தான் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பீப்புள்னால் நம்ம வந்து எங்கே போய் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? சப்போஸ் நம்ம ரூரல் ஏரியாஸ் போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி நம்ம டெவலப் பண்ண போகிறோம்னா அந்த பீப்புளோடைய ஆட்டிடியூட் அண்ட் ப்ராக்டிஸை மாத்திரம் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? தென் பந்த்நகர் அண்ட் தேசாய் வந்து 1987 இன்னொரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா வந்து பிரிங் தி டிசரபிள் சேஞ்சஸ் இன் தி பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது விரும்பத்தக்க மாற்றங்களை கொண்டு வரணும் பீப்புளோடைய நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், அப்புறம் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய கோல்ஸ், அப்புறம் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி பீப்புள். சரிங்களா? இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு மியூச்சுவல் லேர்னிங்காக இருக்கணும். மியூச்சுவல் லேர்னிங் அர்த்தம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் சார்ந்து. சரிங்களா? நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதை வந்து மியூச்சுவல் லேர்னிங். சரிங்களா? பந்த்நகர் தேசாய் என்ன சொல்லியிருக்காரு, இட்ஸ் எக்ஸ்டென்ஷனுங்கிறது என்னது ஒரு டிசரபிள் சேஞ்சஸ், ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும் பீப்புளோடைய நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், அண்டர்ஸ்டாண்டிங், கோல்ஸ், கான்ஃபிடன்ஸில். தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தது வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன, அதோட வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதோட டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து எஜுகேஷன் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எஜுகேஷன் வழக்கம் போல் இது வேணுது லட்டின் வேர்ட்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு. சரிங்களா? எடுசிர் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து அதுக்கான அந்த மீனிங் வந்து என்னது, டு லீட் அவுட் அப்படிங்கிறது தான் வந்து எடுசிர் அப்படிங்கிற லட்டின் வேர்டுக்கான மீனிங். சரிங்களா? இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஆனால் இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் தி டிசரபிள் சேஞ்சஸ் இன் தி பிஹேவியர் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் அப்படின்னு என்ன அர்த்தம், மனிதர்களுடைய ஒரு நடத்தையில் வந்து ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும். சரிங்களா? விரும்பத்தக்க மாற்றம் நமக்கு தேவையான மாதிரி அவங்கள டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மீனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஹியூமனை வந்து சொசைட்டியோடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள என்னது மாற்றணும், இல்லாட்டி அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அதான் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரியானது வந்து கொடுத்துருக்காங்க. தென் சுவாமி விவேகானந்தா வந்து அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். சரிங்களா? ஆல்ரெடி ஹியூமன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஷார்பன் பண்ணுறோம். அதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது.
தென் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க எஜுகேஷன் வந்து என்னது பிஹேவியரில் விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பிஹேவியர்னால் அது பிஹேவியருங்கிறது வந்து மொத்தம் 3 காம்பனண்ட்ஸ் இருந்தது தான் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நாலேஜ் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். தென் செகண்ட் ஒன் வந்து ஆட்டிடியூட் நம்மளுடைய ஃபீலிங் சரிங்களா. ஒரு பொருளை பற்றின நம்மளுடைய ஒப்பீனியன் அதோடைய பாசிட்டிவாக பார்க்குறோமா எப்படி ஃபேவரபுளாக பார்க்குறோமா அப்படிங்கிறது. தென் ஸ்கில்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கான எபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா சரிங்களா. இப்போ எஜுகேஷனுங்கிறது பிஹேவியரில் விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வர்றது. அந்த பிஹேவியர் மொத்தம் 3 காம்பனண்ட் கொண்டிருக்கு. நாலேஜ்